எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் நம்ம இந்திய நாடு, நம்ம இந்தியாவோட சட்டங்கள் எப்படி ஏற்றுனாங்க, அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குன்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சுதந்திரமாக நம்ம இந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுது. அதில் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு நாடு பார்த்திங்கன்னா சட்டன்றது ஒன்று ஏற்றணும். அதாவது மக்கள் எப்படி இருக்கணும் என்னன்று ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய தலைவர்கள் நம்ம சட்டத்திட்டங்கள் உருவாக்குறதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க, நிறைய கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய உழைச்சிருக்காங்க குறைஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு 300-400 பேர்கிட்ட இந்த சட்டங்கள் எழுதுறதுக்கு நிறைய பேர் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரோட அவங்களோட என்ன சொல்கிறது, அதாவது சரின்னு சொல்கிறதுக்கும் அதை ஆட்சேபனை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, உரிமைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது பண்ணி நமக்கு இந்த சட்டங்களை அமல்படுத்துனாங்க. இது பார்த்திங்கன்னா ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்லேயே இதுக்கான புக்ஸ் கிடைக்குது சட்டங்கள் பற்றி. நம்ம தமிழ்நாடு அரசே அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதில் மாநில அரசு, மத்திய அரசு, யூனியன். இப்போ நம்ம தமிழ்நாடை பார்த்திங்கன்னா மாநில அரசு, இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி மாநிலம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்லி இருக்குது, அதுவும் யூனியன் பிரதேசம் தான். இப்போ நமக்கு நிறைய மாநிலங்கள் இருக்குது, அதே போல் யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசம். இதோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே மாறும். இது பார்த்திங்கன்னா இந்த சட்டம் ஏற்றத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் கிடைக்க போகுன்னு தெரிஞ்சு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பித்து உங்களுக்கு இந்த சட்டம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம நாட்டுக்கு எல்லார்ட்டும் ஒப்பீனியன் கேட்குறது, இந்த சட்டங்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது நெறிமுறைப்படுத்துறது, ஒழுக்க நெறிமுறைகள் படுத்துறதுக்கு தான் சட்டங்கள் கொண்டாடுறாங்க ஒரு நாட்டில். இப்போ அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்க சட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம நாட்டு மக்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து கேட்டு தான் அந்த சட்டத்தை இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்கள் இயற்றணும்னா இதில் உறுப்பினர்கள் சொல்லுவாங்க, மக்கள் பிரதிநிதி, அவங்கள வச்சு தான் இது பண்ணாங்க. அதாவது பாராளுமன்றம், நாடாளுமன்றம், இந்த மாதிரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதெல்லாம் உருவாக்குறது, எப்படி நமக்கு மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது, அதாவது ஜனநாயக நாட்டில்ன்றப்போ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, யாருக்கு எந்த விருப்பு வெறுப்பு, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையும் தாண்டி இதில் ஓட்டுரிமை எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை வயசு இருக்கணும், இந்தமாதிரி நிறைய சட்டங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. 5 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் பாராளுமன்ற எலெக்ஷனு, அதே போல் ஸ்டேட்லேயும் இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா இதில் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மத்திய அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது 2 இது இருக்காங்க, அதாவது ராஜ்யசபா, லோக்சபான்னு 2 இருக்குது. லோக்சபா யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா எம்பி, அவங்க மக்களாக தேர்ந்தெடுப்பு. ராஜ்யசபா பார்த்திங்கன்னா எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது இந்த மாநிலத்தோட எம்எல்ஏ அந்த கட்சிக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு கூட்டணி கட்சிக்கோ ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும்னா அவங்க இது மூலமாக அனுப்ப முடியும். இதே உங்களுக்கு இப்போ நம்ம வர எலெக்ஷன் பார்த்திங்கன்னா எம்பி அரௌண்ட் 543 பேர் மொத்தம் தேர்ந்தெடுத்து இது பண்ணுவாங்க மொத்தம். இதில் பார்த்திங்கன்னா யார் அதிகமாக கவுண்டிங் சீட்டு வின் பண்ணியிருக்காங்க, இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 500 சீட்டு வந்துடுறாங்கன்னா அவங்க தனி மெஜாரிட்டி. இதை 543 பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 280க்கு மேலே வந்தால் தனி மெஜாரிட்டிக்காக கிடச்சிச்சு, 50% மேலே. இதே நிறைய கவுண்ட் ஒரு 350-400 வந்துச்சுன்னா தனி மெஜாரிட்டி. இது இல்லாமல் இதில் கூட்டணி ஆட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில்.
உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து சட்டமன்ற தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் முதலமைச்சர். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இது பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சியோட தலைமை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து, இவருக்கு இந்த மாதிரி தகுதி இருக்கு, இந்த விஷயம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு. இப்போது சட்டத்துறை அமைச்சராக இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து சட்டம் படிச்சிருந்தோன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே போல் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் கல்வி அமைச்சர் ஆகணும் அப்படின்னா, அவர் நல்லா படிச்சிருக்காரு, அவருக்கு படிப்பை பற்றி என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் பார்த்து கொடுக்கறதுக்காக தான் சட்டத்திட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு வகுத்தாங்க. அதாவது அந்த துறையை வந்து அவங்க சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அதே போல் மேயர், பஞ்சாயத்து தலைவர், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, இதில் எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் தொகுதி இருக்காங்க இல்லையா, உங்கள் வீட்டுக்கிட்ட மெயினாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எம்சின்னுவாங்க, மெம்பர் ஆஃப் கவுன்சில்னுவாங்க, கவுன்சிலர் சொல்லுவோம் எல்லோரும் பொதுவாக. இவர் எங்கள் ஏரியா கவுன்சிலர்னுவோம். அவர் எந்த கட்சி, எந்த சுயேட்சை, அந்த மாதிரி நிறைய விஷயம் பெரும்பாலானவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. இது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாருக்குமே. ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை யார் பார்க்க வராங்களோ அவங்கள வந்து நமக்கு நிறைய தெரியும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் வேட்பாளராக இருக்கார், இவர் இந்த கட்சினான்றது பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை அப்போ நமக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் தொகுதி எம்எல்ஏ, எம்பி யாராக தெரியும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தினருக்கும் இப்போ இருக்க சட்டத்தில் அவங்கவுங்களோட பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள், அதாவது ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு அனாதை குழந்தையை வந்து தத்தெடுக்கிறதா இருக்கட்டும், சொத்துரிமையாக இருக்கட்டும், இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரிலீஜன் மக்களுக்காக சட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஆரம்பத்திலே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு நாடுன்றது எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறது, அதாவது டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அப்போ சட்டம் இயற்றும் போதே இந்த ரிலீஜனுக்கு இந்த மாதிரி சட்டம் இருந்தால் எங்களோட பழக்க வழக்கங்கள் சொல்லி தான் சட்டத்தை வந்து இது பண்ணோம். இப்போது நம்மளோட மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சத்தீஸ்கரில் பொது சிவில் சட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க, காமன் சிவில் கோடுன்னு சொல்லி. அந்த சட்டத்தை வந்து முதல் மாநிலமாக வந்து சத்தீஸ்கரில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த பொது சிவில் சட்டத்தோட அதாவது நன்மை தீமை, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், ஒரு ஹியூமனாக இருந்தாலும் சரி தான், ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்றது இயல்பாக உள்ளது தான். அதை நம்ம அந்த ப்ளஸ் மைனஸை எப்படி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம், அதை நம்ம என்ன சரி பண்ண சொல்லலான்றது தான் நம்மளோட ஒரு குடிமகனாக இருந்து நம்மளோட கருத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போது மத்திய அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா கப்பல் படை இருக்குது, ஆர்மி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதே போல் வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா போலீஸ், டிராஃபிக்கு, டெக்னிக்கல், சைபரு. இது வந்து பார்த்திங்கன்னா சைபர் வந்து காமனாக வரும் உங்களுக்கு, சென்ட்ரல்லையும் இருக்கும், ஸ்டேட்லேயும் இருக்கும், அட்வான்ஸு. அடுத்து வானிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சது அதிகாரத்தில் இருக்கவங்க யார் பார்த்திங்கன்னா போலீஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஃபாரஸ்ட். இப்போ யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி போகிறவங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த கேட்டகரி வந்து நமக்கு பெரும்பாலும் தெரியும், சொல்லுவாங்க கலெக்டர் ஆகிட்டார் எக்ஸாம் எழுதின்னு. அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போது சென்ட்ரலில் கலெக்டர் ஆகிறவங்களுக்கும் ஸ்டேட்டில் டிஎன்பிசி மூலமாக கலெக்டர் ஆகிறதுக்கும் வித்தியாசம். ஸ்டேட்டில் கலெக்டர் ஆகிறது டியூரேஷன் நிறையா இருக்கும், இதுலேயும் ரேங்கிங் இருக்குது. அதே போல் டிஎன்பிசியில் டிஎஸ்பி எக்ஸாம் இருக்குது, கமிஷனர் எக்ஸாம் இருக்குது, அதாவது ரிஜிஸ்ட்ரார் எக்ஸாம் இருக்குது, டெபுட்டி கமிஷனர், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதே போல் போலீஸ்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலம் போகும்போது டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ன்னு இருக்கும், அந்த எக்ஸாமு. ஸோ இது யூபிஎஸ்சியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் இருக்குது, இது நிறைய இருக்குது உங்களுக்கு.
ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, ஏதாவது உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோவில் என்ன பேசலாம், உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் தேவைப்படுது, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த 5 விஷயத்தை வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோஸில் பண்ணுறேன். உங்களுக்கு சில லிங்க்ஸ் வந்து இதில் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது லாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது எலெக்ஷன் கமிஷனில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக நிறைய அப்டேட் வேணுன்றவங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. என்னென்ன வீடியோஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் இது பண்ணுவோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.